இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சுல்ல? ரொம்ப திமிரா உனக்கு? உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு காட்டுறா. அம்மா, நம்ம வீட்டை திருடுறியா? இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேனா? என்ன தைரியம் இருந்தா அப்படி செய்வ? என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் செய்வ? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? கௌசல்யா விடு, என்ன அடிச்சு கொன்றுவியா குழந்தைய? ஆமா, கொன்னுடுவேன். நம்ம வீட்லயே இங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல, இவ ஊர் ஊரா போய் தானம் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதானா? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு, நாளைக்கு இல்லனா நாளானிக்குன்னு வந்துரும். அதுக்குன்னு ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? எங்க இருந்து வரோம்? கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுமா என்ன? இங்க பாரு, கடவுள் மேல பாரத்தை போடு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு நமக்கு கண்டிப்பா வந்துரும். அப்பா, என் மேலயும் கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. நான் மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா வீட்ல ஒரு வருமானம் இல்ல, 2 வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வாய மூடு. நீ சின்ன பொண்ணு, விளையாடுற வயசு. உன்னை வேலைக்கெல்லாம் போக விட மாட்டேன். அட, ஏன் பண்ண விட மாட்டீங்க? ஏதோ 4 காசு சம்பாரிச்சா வீட்டுக்கு உதவியா இருக்கும்ல. கௌசல்யா, நீ எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்க. நானா? பின்ன இல்லையா? உங்க நிலைமைய பாத்தீங்களா? என்னாச்சு எனக்கு? என்னாச்சுன்னு இரும்பி இரும்பி ரொம்ப முடியாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருங்க, நான் போறேன். ஏய் ரூபா, ஏய் நில்லு, அரிசியை வச்சிட்டு போ. பாத்தீங்களா, போயிட்டா. ஏ அஞ்சு, ஏன் மூஞ்ச தொங்க போட்டு வச்சிருக்க? நீ தினமும் எனக்காக அரிசி திருடிட்டு வந்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இப்ப எதுக்கு வெக்கப்படணும்? ஒரு நாள் நம்ம எல்லாரும் சிட்டிக்கு போயிடுவோம்ல, அப்ப நான் வட்டியும் முதலுமா ஒரு நாள் உன்கிட்ட வசூல் பண்ணிடுவேன். நிஜமாவா ரூபா? உனக்கு அப்படி தோணுதா என்ன? நம்ம இங்க இருந்து வெளியே போய் வேலை செய்ய முடியுமா? என் மனசுதான் சொல்லுது. நீ பாக்க தானே போற. இனி நம்ம வீட்ல அரிசிக்கு குறை இருக்காது, வேற எதுக்குமே குறை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம முந்தானையில அரிசி இல்ல, பணம் தான் இருக்கும். ஆனா அம்மா எப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அப்பா ஒத்துக்குவாங்க. என் பக்கம் என்னடானா அம்மா ரெடியா இருக்காங்க, அப்பா தான் ஒத்துக்கவே இல்ல. நீ கவலைப்படாத, நமக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்ப எல்லாமே சரியாயிடும். ஏய் பொண்ணு, சம்கி வீடு எங்க இருக்கு? ஏ அஞ்சு, இந்த சம்கி அக்கா சிட்டிக்கு தானே போனாங்க. ஒருவேளை திரும்ப வந்துட்டாங்க போல. ஆனா இப்ப அந்த வண்டியில வந்தவங்க அவங்கள பத்தி எதுக்காக விசாரிக்கிறாங்க? நம்ம போய் பார்க்கலாம் வா. இங்க பாரு ரூபா, சம்கி அக்கா புது ஸ்கூட்டர் வாங்கியிருக்காங்க. ரூபா, ஹே ரூபா, இங்க இருந்து போ.
எங்க இருந்து வராளுங்கன்னு தெரியல நமக்குன்னு. என் ஃப்ரெண்டையே நீ தள்ளி விடுறியா? ஆமா, என்ன இப்போ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அது என்ன பண்ணுவ நீ? நிறுத்துங்க. ஹே கம்ஷம், இவங்க 2 பேரும் சம்கி ஊர்க்காரங்க, புரியுதா? சம்கிக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரி இல்ல, சம்கியோட தங்கச்சிங்க தான். இவங்க மேல கை ஓங்க கூடாது, புரியுதா? நீங்க 2 பேரும் எவ்வளவு வளர்ந்துட்டீங்க. இவன் கன்ஷம் தேவையானதை தவிர எல்லா வேலையும் செய்வான். அவன் பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க அவனை. அக்கா, நீங்க ரொம்ப ரொம்ப வசதி ஆயிட்டீங்க. எவ்வளவு நிறைய நகை, எப்படி? இதெல்லாம் சிட்டில போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சது. நீங்களும் வசதியா மாறலாம். உங்களுக்கு வசதி ஆகணுமா? சம்கி, முதலாளி வந்துட்டாரு. சார், இது ரூபா, அப்புறம் அது அஞ்சு. வணக்கம் சார். எங்க ஊர் பொண்ணுங்க. சார், இவங்களும் சிட்டிக்கு வந்து பணக்கார ஆகணும்னு நினைக்கிறாங்க. குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா இவங்க அப்பா அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? அவங்களோட சம்மந்தம் இல்லாம உங்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியாது. சார், நீங்க மட்டும் எங்க அப்பா கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவரு ஒத்துக்குவாரு. நீங்க பேசுவீங்கல்ல? ஆனா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். என்னன்னா என் ரூபா இன்னும் சின்ன குழந்தை. அட மாமா, எல்லா பெத்தவங்களுக்கும் அவங்க பசங்க குழந்தைங்க தான். ஆனா ரூபா நல்லா வளர்ந்துட்டா. அவ கொஞ்சம் வருமானம் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா உங்களுக்காக, அத்தைக்காக, ஆஷுக்காக எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் மாமா, உங்க சம்கியும் அங்கதானே இருக்க, அஞ்சுவும் கூட இருப்பாளே. உண்மையை சொல்லணும்னா அனுப் சார் ரொம்ப நல்லவரு. இவரு கண்டிப்பா ரூபாக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பாரு. நீங்க என்னையே எடுத்துக்கோங்க. நான் முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப நான் பாருங்க. சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்க. ரூபா வேலைக்கு போறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு அனுப்புங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனா இவ்ளோ தூரம் மிஸ்டர் ஷம்பு, எல்லா பெத்தவங்களும் குழந்தைங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. நீங்களும் ரூபாக்கு நல்லது மட்டும்தானே நினைப்பீங்க. ஆனா நீங்க ரூபாவை போக விடலைன்னா மன்னிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை மாதிரி தான் அவ வாழ்க்கையும் மாறும். பத்திரமா இருக்கணும், சரியா? ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும், சரியா? அத்தை, அழுகிறத நிறுத்துங்க. சம்கி கூட இருக்கிறவங்க எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. இவளையும் அஞ்சுவையும் பத்திரமா பாத்துப்பேன். நீங்க சந்தோஷமா இருங்க, கொஞ்சமாவது சிரிங்க. நீ இங்க இருந்து போகதான் முடியும், ஆனா திரும்ப வரவே முடியாது. வாழ்க்கை நாசமா போயிடும்.
இந்த கிழவி பைத்தியம் போல. கௌசல்யா, உன்னோட பொண்ணு இங்க இருந்து போகதான் முடியும், ஆனா திரும்ப வர மாட்டான். என்னோட பொண்ணு போன மாதிரியே அவ இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இங்க இருந்து போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போமா. நீங்க நாசமா போயிடுவீங்க. இவங்களோட பொண்ணு என் கூட சிட்டிக்கு வந்தாங்க. யாரையோ காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. அப்ப இருந்து அவங்க கண்ணுக்கு நான் தான் தப்பா தெரியுறேன். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையே மாறப்போகுது. இவங்களுக்கு எதுவும் ஆகாது. உண்மையா. வாங்க. வாங்க, உள்ள வாங்க. சம்கி, முதல்ல அவங்களுக்கு அவங்க ரூமை காட்டு, அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணு. ஓகே? சரி, இப்ப போலாமா? வாங்க, ரூம காட்டுறேன். வாங்க, சீக்கிரமா வாங்க. பாத்தீங்களா, இதுதான் உங்க ரூம். இது எங்க ரூமா? ஹா, எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, இதுதான் சுட்கி. இவளும் உங்களை மாதிரி வேலை செய்ய தான் இங்க வந்திருக்காங்க. சரியா? இப்ப நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிடுங்க. சாப்பாடு சாப்பிடணும்ல, பசிக்குதுல்ல? ஆமாக்கா. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. அக்கா, ஆ? ஒரு தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாமா? நாங்க இங்க வந்துட்டோம்னு அவங்களுக்கு சொல்லணும்ல. ஆமாக்கா. இத சொல்லதான் ஃபோன் பண்ணுவியா? அட, சொல்லணும்னா நல்ல விஷயத்தை தானே சொல்லணும். நான் சொல்றத கேளுங்க. எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க. சரியா? சரிங்கக்கா. வீட்லயும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்கல்ல. சீக்கிரம் ரெடி ஆகுங்க, போங்க. எங்க ஊர்ல எல்லாம் யாரும் ஜீன்ஸும் போடக்கூடாது, டான்ஸும் ஆடக்கூடாது, தெரியுமா? நான் பல வருஷமா யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கிருந்து எப்படியாவது வெளியே வந்து சிட்டிக்கு வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு எனக்கு ஆசை. நீ பெரிய ஹீரோயின் ஆனதும் எங்களை மறந்துட மாட்டியே. அட, உங்க 2 பேரையும் நானே கூட்டிட்டு போயிடுவேன். வேணா பாருங்க. கேர்ள்ஸ், நல்லா பேசி முடிச்சாச்சா? சரி, வா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பாருங்க. எல்லாருக்கும் இருக்கு. இந்த அப்படி ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஆனா ரொம்ப சின்னதா இருக்கே. இதெல்லாம் நான் போட மாட்டேனே. ஆமா அக்கா, இவ்ளோ சின்ன ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி பெரிய சிட்டில சின்ன ட்ரெஸ் போடுறதெல்லாம் நார்மல் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. சின்ன ட்ரெஸ் போட்டாதான் வேலை கொடுப்பாங்க. புரியுதா? அக்கா சரியாதான் சொல்றாங்க. அப்படி ஒன்னும் இது நல்ல இல்லாம இல்லையே. இப்பதான் சிட்டிக்கு வந்துட்டோம்ல, அதனால சிட்டி ஆளுங்க மாதிரி மாறிடலாம். சரியா சொன்ன. சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். வாங்க வாங்க. வாங்க. வந்துட்டாங்க.
ஏ பொண்ணு, இங்க வா கொஞ்சம். சார், இவ சுட்கி, சேட்டக்கார பொண்ணு. ஆனா சாஃப்டானவ, தொட்டாலே பயந்துருவா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், நான் ரொம்ப நல்லாவே வேலை செய்வேன். நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். சுட்கி, நீ சார உள்ள கூட்டிட்டு போ. அவர் கூட கொஞ்ச நேரம் பேசு. நீ எவ்வளவு திறமையானவன்னு அவருக்கு காட்டு. வா. டயர்டா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. சரி, தண்ணி கொண்டு வரேன். தண்ணி. இந்த இதை வாங்கிக்கோ. இங்க வா, உட்காந்துக்கோ. வா, வந்து உட்காரு. வா. உன்னோட பேரு சுட்கி தானே? ஆமா சார். நீங்க நீங்க என்ன பண்றீங்க என்னாச்சு? சார்? வா, வந்து இங்க உட்காரு. எதுக்கு பயப்படுற? என்ன ஆச்சு? அட, சம்கி அக்கா, சம்கி அக்கா. சம்கி அக்கா, இந்த ஆள் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. சார், புது பொண்ணு சார், மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். புதுசா இருக்கிறதுனால மன்னிக்கணுமா? அவ மிருகம் மிருகம். நவுந்து போங்க. சார் கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம். சார் 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 சொல்றது கேளுங்க. சார், தப்பு நடந்துடுச்சு, ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க சார். நான் உங்களோட பழைய கஸ்டமர். என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? நீ பாத்துக்கோ. வாங்க போலாம். அட சார், போலாம். நீங்க சார், வாங்க ஏன் சார் இப்படி போலாம். பண்றீங்க? இருங்க சார். வாங்கன்றேன். சார் ப்ளீஸ் இருங்க. அக்கா, அக்கா, அந்த ஆளு என்கிட்ட. வாயை மூடு. வேலையை கெடுத்துட்ட. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வா. இந்த பொண்ணுங்களும் கண்டிப்பா பிரச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆளை போட்டு தள்ளிலான்னு சொல்றேன். அப்பதான் மத்த 2 பேரும் ஒழுங்கா இருப்பாளுங்க. லூசுத்தனமா ஏதாவது தேவையில்லாம பேசாத. பொண்ணுங்களை நம்ம விற்கணும். நாளைக்கு ஹார்ஸ் ரேஸ் போலாம். அங்க நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஆளு ரொம்ப கேவலமானவன். அவன் என்ன தொட்டான், தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் ரொம்ப பயந்துட்டேன். சுட்கி, இந்த சிட்டில நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க, நல்லவங்களும் கெட்டவங்களும். ஆமா சுக்கி. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அக்கா ரொம்ப கோவமா இருந்தாங்க. இனி எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல சுட்கி. சம்கி அக்கா ரொம்ப நல்லவங்க. கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான்.
சுட்கி, உன்னை அடிச்சது ஏன் தப்புதாம்மா. சுட்கி, வெளியே வா, உன்கிட்ட பேசணும். வா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி கேடி வந்த. ஏய் பெரிய சிங்கரு, வாய மூடு. சொல்லுங்க மேடம். சரி, இவனுக்காக ஒரு பெக்க ஊத்து. அக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது. அட செல்லமே, இதெல்லாம் கத்துக்கணுமே. நாளைக்கு ஏதாவது பெரிய வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவ? பெக்கு ஊத்த தெரியாதுன்னு சொல்லுவியா? கமான் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். இந்தா, நீயும் குடி. நான்லாம் இதை குடிக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? இல்ல இல்ல, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அக்கா. இதெல்லாம் நான் அட எதுக்கு பயப்படுற? சம்கி உனக்கு சிட்டியோட பழக்க வழக்கங்களை சொல்லித்தரேன். பயப்படாத, குடி போ. அக்கா இதெல்லாம் அட எனக்கு குடிமா. பிடிக்காதுக்கா, வேண்டாம். கேளு, இவளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தா. அடுத்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? அக்கா அக்கா சொல்றது கேளுங்க. வா. ஏய் நில்லு, சம்கி எங்க போற? அக்கா. படு. அக்கா வாய மூடு. அக்கா தள்ளிப்பா. ஓ. விடு. வாய மூடு. சுட்கி சுட்கி சுட்கி, சுட்கி. இவ்வளவு நேரம் எங்க இருந்த சுட்கி? ஆமா சுட்கி, நீ எங்க நாங்க இருந்த? எவ்வளவு பயந்துட்டோம் எதையாவது தெரியுமா? சொல்லு. சொல்லு. சொல்லு சுட்கி, கேக்குறோம்ல. சுட்கி நீ சொல்லு. முதல்ல உட்காரு சுட்கி. உட்காரு. சுட்கி, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ராத்திரி நீ சம்கி அக்கா கூட தானே இருந்த? யாராவது உன் கூட தப்பா எதையாவது சொல்லு சுட்கி. ஏய் பொண்ணுங்களா, உங்களோட நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சு, புரியுதா? நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி நடந்துக்கணும், இல்லன்னா. அக்கா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடு. சுட்கியோட நிலைமைய பாத்தியா? ஓவரா வாய் பேசுன, உனக்கும் அதே நிலைமை தான், பாத்துக்கோ. அக்கா நான் உங்களை பத்தி கண்டிப்பா வீட்ல சொல்லிடுவேன். ஏன் மொத்த ஊருக்குமே சொல்லுவேன் நீங்க எங்களை வச்சு என்ன பண்றீங்கன்னு. ஏ போ போ, யார்கிட்ட என்ன சொல்லணுமோ போ போ. நாங்க அனுப் சார் கிட்ட போய் சொல்லுவோம். ரொம்ப பேசுறியா நீ? என்ன நடக்குதுங்க? சார் சார் நீங்களே பாருங்க, சம்கி அக்கா எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. சுட்கியை எந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க. அப்புறம் எங்களையும் மிரட்டுறாங்க, எந்த நிலைமை தான் உங்களுக்கும் வரும்னு. சார் இவங்க உங்களுக்கு தெரியாம எங்க எல்லாரையும் விக்கலான்னு பாக்குறாங்க சார். அனூப், என்ன நடக்குது? இவன் நம்ம எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவா போல. நீ பிசினஸ் பண்ணணும்னா இதுங்களோட வாயெல்லாம் அடைக்கிற வழியை பாரு. நான் கிளம்புறேன். நீங்களாம் வெளியே போங்க. நான் ரூபா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கூட்டிட்டு போ. உனக்கு என்ன ரொம்ப திமிரா? ரொம்ப திமிரா உனக்கு?
உன் தகுதி என்னன்னு உனக்கு காட்டுறேன் இப்போ. இந்த பொண்ணுங்கள இனிமே அங்க இங்கன்னு சுத்த வைக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்கல. முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும், அதுக்கப்புறம் தான் இவங்களை வைக்க முடியும். அப்போ நம்ம இவங்களை எங்க கூட்டிட்டு போறோம்? ஆக்ரா. இனிமே எல்லாத்தையுமே சரியா பண்ணி ஆகணும். கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க. அவ்வளவுதான். 1 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனையோ வேலை செய்யறவங்க, கூலிக்காரங்க, ஃபேக்டரியில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ், சொல்லப்போனா நம்ம வீட்லலாம் வேலை செய்யற வேலைக்காரங்க கூட ரோட்ல நடந்து அவங்க வீட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இத நம்ம பாப்போம். அந்த நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. ஊர்ல இருந்து எவ்ளோ பொண்ணுங்க அவங்க வீட்ல இருந்து கிளம்பி வராங்க. பாம்பே, டெல்லி மாதிரி ஒரு பெரிய ஊர்ல வேலை செய்யணும்னு வராங்க. ரூபா, அஞ்சு, அப்புறம் சுட்கி, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா புடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க. அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஆளுங்களுடைய தேவைகளை கண்டுக்கிறது கிடையாது. ஆனா அனுப், சம்கி மாதிரி ஆளுங்க இவங்களோட சூழ்நிலைகளை யூஸ் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க. இது ஏதோ ஒரு ஊரோட கதை இல்ல. சொல்லப்போனா ஊர்ல இருக்கிற நிறைய வீட்ல இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. சிட்டில வேலை செய்யணும்னு கனவுகளோடு வராங்க. ஆனா இவங்க வலையில வந்து மாட்டிக்கிறாங்க. கசப்பான உண்மை. சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அத பத்தி பேச யாருமே விரும்ப மாட்டேன்றாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க இத பத்தி கண்டிப்பா பேசுவோம். நான் சுதா சந்திரன் உங்களுக்காக ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் இந்த 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது, எவ்வளவு வலிகள் இருக்குன்னு. வாங்க. இதுங்க எப்பவும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். தண்ணி. நல்ல பாடம் கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து நகரத்து கூட முயற்சி பண்ணக்கூடாது. யாராவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க, உங்களுக்கும் இதே நிலைமைதான். புரியுதா? அக்கா, இவ 2 நாளா தண்ணி கூட குடிக்கல. கொஞ்சமா தண்ணி கொடுங்கக்கா. உனக்கு தண்ணி வேணும்ல? அப்போ ஒரு வேலை பண்ணு. இந்த ரூபா வீட்ல இருந்து கால் வருது. நீ அட்டெண்ட் பண்ணி என்ன சொல்லணும்னா நல்லா இருக்கான்னு சொல்லு. ஏதாவது மக்கர் பண்ணணும்னு நினைச்ச உன் ரூபாவை கொன்னுடுவேன். போனை வாங்கு. ஹலோ அத்தை வணக்கம். சம்கி கண்ணா, ரூபா கிட்ட நான் பேசணுமா? அத்தை, நான் அஞ்சு. அது ரூபா சம்கி அக்கா கூட வெளியே போயிருக்கா. கண்ணா, அவன் ஞாபகம் ரொம்ப வருது. அங்க போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லம்மா. அது என்னன்னா அத்தை, அவ என்ன சொன்னானா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னா. கண்ணா, உன் குடும்பமும் உன் நினைப்பாதான் இருக்காங்க. சரிங்க அத்தை, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். கொஞ்சம் வேலை வந்துடுச்சு. அக்கா தண்ணி. அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அடச்சி. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா, இவளுக்கு ஜுரம் அடிக்குது. என்ன பண்றது?
தண்ணி. ஏ ரூபா, தூங்கிடாத. எழுந்துரு, எழுந்துரு, கண்ணை தோற. ரூபாக்கு ஏன் இப்படி ஆச்சு? அவ பலவீனமா இருக்கா, அதனாலதான் இந்த நிலைமை அவளுக்கு. தண்ணி. யாராச்சும் தண்ணி கொடுங்க, தயவு செஞ்சு யாராவது தண்ணி கொடுங்க. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கா? அவளுக்கு தண்ணி கொடுங்க, இல்லைன்னா அவ செத்துடுவா. அனுப் சார் எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தண்ணி கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். உண்மையாவா? நான் சொல்றதெல்லாம் நீ செய்வியா? பண்ணுவியா? அப்ப என் கூட நீ வா, கவலைப்படாத. அவ தாகத்துல சாக மாட்டா, சரியா? வா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உனக்கு ஒன்றும் ஆகல. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். சுட்கி, அஞ்சு எங்க இருக்கா சுட்கி? இவகிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோங்க, புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? அஞ்சு, நீ எதுக்காக இப்படி பண்ண அஞ்சு? நீ எனக்காக அரிசி திருடி எடுத்துட்டு வந்து கொடுப்ப. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. உன்னை தாகத்தினால எப்படி நான் சாக விடுவேன்? எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இதுதான் நம்ம மொத்த வாழ்க்கையுமே. இல்ல, நான் என்னோட விதியை கண்டிப்பா மாத்துவேன். நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனா எப்படி? நாங்க முக்கியமான ஆளுங்களை பார்க்க போறோம். இதுங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. டைமுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். முகம் பலபலன்னு ஜொலிக்கணும். சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். கவலைப்படாத, நான் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாளுங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாளுங்க, பார்த்துக்கோ. சீக்கிரமா உங்க எல்லாரையும் விற்க போறாங்க. என்கிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை வாங்கிப்பேன். யாருக்கும் விற்க விட மாட்டேன். ஏய், அவன் ஏன் ஆளு. கன்ஷாம் எனக்கு மட்டும்தான். ஹே, கன்ஷாம் எனக்கு தான். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது மட்டும்தான் உண்மை. அவர் என்ன மட்டும்தான் லவ் பண்றாரு. இல்ல, கன்ஷாம் எனக்கு மட்டும்தான். நான் கன்ஷாம காதலிக்கிறேன். நீயுமா? ஏய், கன்ஷாம் எனக்கு மட்டும்தான். நான் கன்ஷாம காதலிக்கிறேன். 1 2 3 3 பேருமா? இதுல சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நான் உங்க 3 பேர் கூடயும் இருப்பேன். ஆனா ஆனா நீ தான் எப்பவும் என்னோட முதல் காதலி, தெரியுமா? அஞ்சு, வெளியே ஓடி வா. சீக்கிரம் அஞ்சு, ஓடி வா.
சீக்கிரம் ஓடு. ஏய், கதவை தரங்க. சீக்கிரமா போ. ஐயோ. அட, யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. எல்லாரும் எங்க போனீங்க? என்னைய ஏமாத்துறீங்களா? இருங்க, இப்பவே உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. உங்களெல்லாம் இப்ப எவன்டா வந்தது? நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கணும். நகர்ந்தீங்கன்னா கொன்னு போட்டுருவோம் உங்களை. புரியுதா? வா, போய் யாருன்னு பார்க்கலாம். வா. அஞ்சு, சுட்கி, இதான் சரியான டைம். வாங்க, இங்க இருந்து ஓடிடலாம் சீக்கிரம். நான் வரல, அவங்க என்ன கண்டிப்பா கொண்டு போட்டுட்டு வாங்க. அஞ்சு, நீ வா. மாட்டிக்கிட்டா. நாம முயற்சி பண்ணிதான் ஆகணும் அஞ்சு. வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வேண்டாம் வேண்டாம் அஞ்சு, அஞ்சு சொன்னா கேளு, கொன்னுடுவாங்க. ரூபா, போவாதீங்க. அஞ்சு, ரூபா. அட, எந்த பிரச்சனையும் இல்லப்பா. பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. சின்ன கரப்பா முச்சை பார்த்தா கூட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு போய் இப்ப என்ன? ரூபா ரொம்ப தைரியமான பொண்ணு. வேற எங்கேயாவது அவ பிறந்திருந்தா அவ என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த போராட்டம் அவ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. அஞ்சு ரூபாவோட ஒரு நல்ல தோழி. அது மட்டும் இல்லாம அவ தன்னோட தோழி ரூபாவுக்காக அவ தன்னையே கொடுத்தா. ஆனா சுட்கி அஞ்சு அப்புறம் ரூபா மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு இல்ல. சுட்கி மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. மொத்த வாழ்க்கையுமே பயத்தினால பெண்களை கடத்தி விக்கிறவங்களோட பிடியில மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரூபா எல்லா விதத்திலயும் சுதந்திரமா ஆயிட்டா. இருந்தாலும் அவ அவளோட பொறுப்புகளால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவளோட தோழிகள் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. ரூபாவால அவங்கள காப்பாத்த முடியுமா, இல்ல சுட்கி அஞ்சுவோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருமா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் உங்க போனை கொடுக்குறீங்களா? அண்ணா, அண்ணா ப்ளீஸ் கேளுங்க. என்னாச்சுமா? அண்ணா, உங்க போன் கொடுக்குறீங்களா? நான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணணும் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் போன் கொடுங்க. ஹலோ அம்மா. ரூபா, நீ எங்கம்மா இருக்க? ஏமா ஃபோன் பண்ணல? நாங்க எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? எங்களுக்கு தோணுச்சு நீ உன் அப்பா அம்மாவை மறந்துட்டேன்னு. அம்மா, நான் உங்களை மறக்கல. அம்மா, அம்மா, அப்பா எங்க இருக்காங்க? கண்ணா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவருக்கு வைத்தியம் பார்க்க கூட காசு இல்ல. 2 நாளா உன் தம்பிக்கு சாப்பிட கூட எதுவும் இல்ல. வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா. அப்புறம் அஞ்சுவோட அப்பா அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன் பேச மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேக்குதா? அம்மா, அம்மா, அந்த உனக்கு சம்கி வேலை என்னாச்சு?
அம்மா வேலை கிடைச்சிடும். அம்மா நான் சீக்கிரமே வீட்டுக்கு பணம் அனுப்புவேன். அம்மா நான் போன் வைக்கிறேன். ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன், அதை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா? 3 பேர் சேர்ந்து பொண்ணுங்களை சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க. மன்னிச்சிருங்க சார், தப்பு நடந்துருச்சு. பொண்ணுங்களை போய் கூட்டிட்டு வா, இன்னைக்கே அதுங்களை வித்து வேலையை முடிச்சிடுறேன். ஏன் மூஞ்சி எதுக்குடா பாத்துட்டு இருக்க? போய் அவளை தேடி போ. கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் கதவு தர. வாங்க. உன்ன சம்கி, ஒரு நிமிஷம். முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இவன் எதுக்காக திரும்பி வந்தான்னு. சார் நான் திரும்பவும் வந்துட்டேன். இப்ப நான் ரெடியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா கொஞ்சம் பணத்தை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார். என் அப்பா ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அவரு செத்துடுவாரு. பணம் மட்டும் அனுப்பிடுங்க சார். அட முட்டாள் பொண்ணு, நான் முதல்லயே உங்க அப்பா அம்மாவுக்கு பாவம் பார்த்தேன். அப்புறம் நீங்க 3 பேரும் இந்த உலகத்துக்கு பாரம் தான். உங்களுக்கு சோறு போடுற வேலையாவது மிச்சம்தான். இவங்க 3 பேரையும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, கஸ்டமர் வர போறாங்க. இவங்க 3 பேரையும் இன்னைக்கு வைக்கணும். ஒரு வேலை வைக்கலன்னா இவளுங்களை அடிச்சு எங்கேயாவது ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டுக்கலாம். நட. இங்க பாரு, இங்க நடக்கிறதுல உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்ன பாருங்க, என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க. இல்லைன்னா அனுப் சார் உங்களை அடிச்சு கொன்னு சாக்கடையில தூக்கி போட்டுருவாங்க. யாரும் கவலைப்பட மாட்டாங்க. புரிஞ்சதா? சரி சரி, எழுந்துரு. வாங்க போலாம். கமோன், வாங்க. பாருங்க மிஸ்டர் சார், இவங்க 3 பட்டாம்பூச்சிங்க. அவ பேர் ரூபா, அவ சுட்கி, இவ அஞ்சு. இவங்க 3 பேர்ல உங்களுக்கு யாரு வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே பார்க்க செமையா தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரூபா, போ.
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட வருவியா செல்லம்? ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? ஏன் இப்படி பண்ண? இந்த நாய் கூட எல்லாம் போறதுக்கு பதிலா நான் செத்தே போயிடுவேன். சாக போறியா? ம், என்ன சாக போறியா நீ? அப்புறம் உங்க 3 பேரையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கண்டிப்பா உங்க 3 பேரையும் நீங்க கொல்ல தான் போறேன். நிறுத்த. போலீஸா? ஆமா, போலீஸ் தான். நீங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல நான் ஏன் திரும்ப வந்தேன்னு. நான் இந்த அண்ணன் சொன்னதால தான் திரும்பவும் இங்க வந்தேன். பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஏதா பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா. அண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க என்னையும் என்னோட தோழிகளையும் விற்க பாக்குறாங்க. ஆனா நான் அங்க அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அண்ணா ப்ளீஸ் எனக்காக உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நீ ஃபர்ஸ்ட் அங்க போ, நான் போலீஸை கூட்டிட்டு வரேன். இந்த உலகத்துல உன்ன மாதிரி கேவலமானவங்க இருந்தாலும் இந்த அண்ணன் மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. இதுங்களை வண்டியில ஏத்துங்க. போங்க. என்னடா போஸ் கொடுக்குற நாய நீ தான் போ. போட. பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனா சில பேர் சுயநலமா நடந்துப்பாங்க. ஆனா பேராசையால அவங்க தப்பான வேலைகளை செய்யறாங்க. சில பேரோட ஆசை அவங்க டெய்லி சாப்பாட்டோட நிக்குது. ஆனா சில பேரோட ஆசை அவங்க சாப்பாட்டை விடவும் தாண்டி போகுது. இந்த மாதிரி ஆளுங்க தன்னோட பேராசையினால யார வேணா விற்க ரெடியா இருக்காங்க. ரூபா, அஞ்சு, சுட்கிக்கு நடந்த இந்த விஷயம் அது நம்ம சமுதாயத்தால நடந்தது. அவங்க ஏன் இத பண்ணாங்கன்னா அந்த பசங்களோட பெத்தவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. உங்க அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடனே நீங்க போலீஸ கூப்பிடுங்க. அப்பதான் இந்த சமூகத்துல இருந்து இந்த மாதிரி ராட்சசங்களை அழிக்க முடியும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்றைய கதை முடிவடைகிறது. நான் சுதா சந்திரன் விடை பெறுகிறேன். புதிய எபிசோட்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் புதிய கதையோடு. அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட், அநியாயத்திற்கு எதிரான குரல்.